ಓಂ ಕುಂಡಲಿ ಪುರವಾಸಿನಿ ಚಂಡಮುಂಡ ವಿನಾಶಿನಿ ಪಂಡಿತ ಶಿರೋಮಣಿ ವರಾಗಿ ನಮೋಸ್ತುತೆ அஷ்டலட்சுமி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி ஸ்ரீ வராகி நமோஸ்துதே. இவங்க பல்லூர் வராகி. பல்லூரில் இருக்கின்ற ஸ்ரீ வராகி அம்மன் சுற்றுப்புற பிராகாரத்தில் இந்த அம்மா வீட்டு இருக்கிறாங்க. ஆணி அமாவாசையில் நம்ம பிளவ வருஷத்தில் இந்த அம்மாவை தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆணி அமாவாசை இரவு நேரத்தில் அம்மா பாருங்கள் எப்படி ஒரு தீப ஜோதி ஒளி தீபமாக இங்கே காட்சி அளிக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஆணி அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை. ஏனென்று சொன்னால் நாளையிலிருந்து ஆணி அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஸ்ரீ வராகி அம்மனுக்கு நவராத்திரி விழா ஆரம்பமாகுது. வராகி பக்தர்கள் அனைவருமே இந்த வராகி நவராத்திரியை கடைபிடிக்கலாம். புரட்டாசி மாதம் வர நவராத்திரி கொலு வைக்கிற பழக்கம் உண்டு. அது பரம்பரையாக இருக்கிறவங்க தான் அதை வைக்கணுன்ற ஒரு வழக்கம் ஐதீகம்னா இருக்குது. ஆனால் ஸ்ரீ வராகி அன்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வராகி நவராத்திரி வராகி பக்தர்கள் அனைவருமே இந்த வராகி நவராத்திரியை கடைபிடிக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் விளக்கில் வராகி அம்மாவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா விளக்கியே வராகி அம்மாவை நான் நினச்சி இந்த 9 நாளும் நவராத்திரியை கொண்டாடலாம். அல்லது உங்கள் கிட்ட திருவுருவ படம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த திருவுருவ படத்தை 9 நாளும் அலங்கரித்து நீங்கள் வழிபடலாம். அல்லது உங்களுக்கு திருவுருவ சிலை இருந்தது அப்படின்னு சொன்னால் 9 நாளும் அம்மாவுடைய திருவுருவ சிலைக்கு அபிஷேக ஆராதனையோடு செய்து 9 நாளும் இந்த வராகி நவராத்திரி கொண்டாடலாம். இந்த வராகி நவராத்திரினாலே தெரியும், பெரும்பாலுமே வராகி அன்னை எப்படி இருப்பாங்க அப்படின்னா இரவு நேரத்தில் தான் அம்மன் அதிகமாக பிரத்யட்ச தெய்வமாக காட்சியளிக்கிறான்றது தான் பார்த்துருக்கோம். இருட்டு நேரம் அந்தி சாய்கிற நேரம் தான் லக்ஷ்மி வருகிற நேரமாக சொல்வேன். அந்த நேரத்தில் தான் வராகி அம்மா காட்சி அளிக்கிற நேரம். அதே போல் வராகி நவராத்திரி அன்றைக்கி அந்த இரவு பொழுது அந்த நவராத்திரி இரவு ரொம்ப சுபிட்சமாக சொல்லப்படுகின்றது. அந்தி சாய்கின்ற 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் இந்த வராகி அன்னையை நம்ம நவராத்திரியில் வழிபடலாம். நவராத்திரி என்று சொல்லும்போதே அந்த 9 ராத்திரி என்பதே ரொம்ப விசேஷமான ராத்திரி. வராகி அம்மாக்கே சொல்லும்போதே வராகி ராத்திரி தான். ஒவ்வொரு ராத்திரியுமே வராகி அம்மா ராத்திரியாக தான் வராகி பக்தர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல் இந்த நவராத்திரி என்பது 9 நாளும் வராகி அம்மனை வழிபடுகின்ற நவராத்திரியாக ஆஷாட நவராத்திரியாக சொல்லப்படுகின்றன. இந்த வராகி நவராத்திரி எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னும் பொழுது ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கணும். வெத்தலையில் கஸ்தூரி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிக்கிறது தான் ஐதீகம். இந்த குறிப்பிட்ட எந்த நவராத்திரி பூஜையாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த மஞ்சள் தான் சுபிட்சம் சொல்லப்படுகின்றது. அந்த மஞ்சள் குங்குமத்தால் பிடிக்கின்ற விநாயகர் தான் ரொம்ப விசேஷமாக சொல்கின்றது. ஏன்னா நவராத்திரி சக்தி அம்சம் இல்லையா. மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமரமாக தானே சொல்கிறோம். அந்தி விளக்கே அலங்காரி நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயார் அப்படி தானே வேண்டுறோம். அதே போல் நம்ம வராகி நவராத்திரி ஆரம்பிக்கும் போது ஓம் விக்ன விநாயக பாத நமஸ்தே, எந்த இடையூறும் இல்லாமல் இந்த 9 நாள் நவராத்திரியும் நான் கொண்டாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மஞ்சள் பிள்ளையாரை வெத்தலையில் பிடிச்சி அந்த பிள்ளையாரை ஒரு மனையில் வைத்து அமர்த்தி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் விநாயகரை ஆவாகனம் பண்ணி, பிள்ளையாரப்பா நீங்கள் இந்த மனையில் உட்காருங்க, 9 நாளும் நான் வராகி அம்மாவை வழிபட இருக்கிறேன், நீங்கள் எனக்கு பக்க துணையாக பலமாக முழுமுதற் கடவுளாக நீங்கள் என்னோட துணை நிற்கணும், என்னுடைய வேண்டுதலை நீங்கள் தான் நடத்தி வைக்கணும்னு விநாயகருக்கு வேண்டணும். அப்போ விளையாட்டை வேண்டும் போது விநாயகருடைய அஷ்டோத்தரங்கள் இருந்தால் சொல்லலாம். அந்த நீங்கள் பார்த்திங்கன்னா விநாயகர் பூஜை வழிபாடு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஆசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு விநாயகரை ஆசனத்தில் அமர்த்தி வைக்கிறதுலேருந்து அவருக்கு என்னென்ன ஒவ்வொன்றும் சாத்தணும்னு சமர்ப்பியாமேன்னு விநாயகர் நூலில் இருக்கும். அதையே விநாயகர் பூஜையும் கலப்பிடிக்கலாம். அதே மாதிரி விநாயகருக்குன்னு 2 வெத்தலை பாக்கு பழம் நெய்வேத்தியம் தனியாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிறப்பாக செய்யணும். இது முதல்ல. அதற்கு அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா கலச பிரதிஷ்டை. பெரும்பாலும் வராகி நவராத்திரியாக இருந்தாலும் சரி, எந்த நவராத்திரியாக இருந்தாலும் சரி, அம்பாள் காலையிலும் மாலையிலும் தான் வழிபடுவது சிறப்பு. நவராத்திரி பார்த்திங்கன்னா எந்த கோயிலுமே கால வழிபாடு ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ராத்திரி வழிபாடு கொலுவில் வீட்டிருக்கின்ற அம்பாளை வழிபடுவார்கள். ஒவ்வொரு கோயிலும் நவராத்திரி கொலு வைத்திருப்பார்கள். எனவே எந்த நவராத்திரி இருந்தாலும் விடிகாலை வழிபாடும் சுபிட்சம் என்று சொல்லப்படுகின்றது. முதல்ல என்ன செய்யணும், கலசம் வைக்க வேண்டும். கலசத்தில் தண்ணீர் கலசம் வைக்கலாம். அந்த தண்ணீர் கலசத்தை பன்னீர் சொம்பாகவும் பன்னீர் கலசமாகவும் வைக்கலாம். அந்த பன்னீரில் நீங்கள் கொஞ்சம் குங்குமப்பூ, கொஞ்சம் மஞ்சள் பொடி அதை போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கலசத்திற்கு நம்ம வஸ்திரம் கூட சாத்தலாம். கலச நூல் வைத்தும் நம்ம வழிபடலாம். அல்லது கலசத்துக்கு வஸ்திரம் சாத்த ₹1 காசு போடலாம், ஒரு எலுமிச்சம் பழம் போடலாம். இதெல்லாம் போட்டு அந்த கலசத்தை அம்பாளை வேப்பிலை கொத்து வைக்கலாம், மாவில் கொத்து வைக்கலாம். அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வைக்கலாம். உங்களால் முடிஞ்சால் பாவாடை துணி வஸ்திரம் இருக்குது அல்லது புடவையாக வஸ்திரம் காட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா
ரவிக்கு துணியை அம்பாளுக்கு வஸ்திரமாக சமைக்க வைக்கலாம். மாவளையும் வேப்பிலை கொத்தும் இணைந்து, சில பேர் வந்து மாவளை கொத்து மட்டும் வைப்பாங்க, சில பேர் மாவளையும் வேப்பிலையும் தான், அது உங்களுடைய மனசை பொறுத்து. இது போல் கலசத்தை வைத்து அம்பாளை ஆராதித்து, அம்மா நீங்கள் கலசத்தை வந்து நீங்கள் சேர வேண்டும் அம்மா, ஆசனம் சமர்ப்பியாமி ஸ்ரீ வராகி அம்மனே, உங்களுக்கு இந்த கலசத்தில் ஆசனம் தருகிறேன் என்று சொல்லி கலசத்தில் ஒரு மனையில் நல்லா மஞ்சளை போட்டு தெளித்து கோலம் போட்டு எழகோலம் அரிசி மாவு ஊற வச்சு எழகோலம் போடணும். அந்த அரிசி மாவு ஊற வச்சு அந்த எழகோலம் போட்டு அது காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து மனையில் கலசம் வைத்து அம்பாளை ஆவாகனம் பண்ணி அம்பாளை வைக்கணும். அதுக்கு அடுத்ததாக திருவுருவ படம் இருந்தால் திருவுருவ படத்துக்கு அலங்காரம், விளக்கு இருந்தால் விளக்கை சுற்றி அலங்காரம், இதெல்லாம் நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேகம், திருவிக்கிரகம் இருக்கும் பொழுது காலையிலேயே நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிடலாம். ஒவ்வொரு ராத்திரினாலும் நவராத்திரி 9 நாளும் விடிகாலையிலேயே சோடச உவாசனைன்ற மாதிரி நீங்கள் அம்பாளுக்கு உங்களால் என்ன முடியறதோ, பால், பன்னீர், நான் வந்து எப்போதுமே பன்னீரை கடைசியாக வச்சுப்பேன். பால், மஞ்சள், குங்குமம், சந்தனம், இளநீர், தயிர், இப்படி எல்லாத்தையும் வந்து நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசியாக பன்னீரால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த அம்பாள் எப்போதுமே வாசனையாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் பன்னீரை மட்டும் கடைசியாக வச்சுப்பேன். பன்னீரால் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அம்பாளுக்கு தினமுமே ஒரு அபிஷேகம் பண்ணலாம், தினமுமே வஸ்திரம் சாத்தலாம். அப்படி இல்லைன்னா முதல் நாள் கலசத்தை ஆவாகனம் பண்ணும்போதே அம்பாளுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு முதல் நாள் அபிஷேகம் பண்ணி கடைசியாகவும் பண்ணலாம். பெரும்பாலும் திருவிக்கிரக வழிபாடுன்னும் பொழுது கண்டிப்பாக தினமுமே அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்தி தினமுமே அவங்களுக்கு அம்பாளுக்கு ஆராதனை பண்ண ரொம்ப சுபிட்சம். நவராத்திரி எல்லா கோயிலும் பார்க்குறோம்ல, நவராத்திரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணலாம். இது விக்கிரகத்துக்கு அபிஷேகம். அதற்கப்புறம் என்ன பண்ணணும், காலையில் லலிதா சகஸ்நாமம், வராகி அம்மனோட 108 அஷ்டோத்திரம், 1008 அஷ்டோத்திரம், வராகி அம்மனோட காயத்ரி, இது போன்ற சிறப்பான வராகி அம்மன் தொடர்புடைய பாடல்கள் பாடலாம். ஆனால் இந்த நவராத்திரின்னும் போதே லலிதா சகஸ்நாமம் சொன்னால் ரொம்ப சிறப்பு. உங்களால் முடியலன்னா கூட யூடியூப்லனா இருக்குது இப்போது லலிதா சகஸ்நாம நாமாவளி, அதை நான் போடலாம். லலிதா சகஸ்நாம அஷ்டோத்திரம் போடலாம். வராகி அம்மனோட அஷ்டோத்திரம் பண்ணி நீங்கள் காலையில் ஒரு முறை பூஜை பண்ணிடணும். அதே போல் சாயங்கால நேரத்தில் இதே மாதிரி முன் வாசலில் மஞ்சள் தெளித்து தண்ணியால் கோலமிட்டு, அதுவும் எழகோலம்னு சொல்லுவாங்க, அரிசி மாவை ஊற வைத்து அரைத்து அந்த எழகோலம் போட்டு அம்பாளை வந்து வாமா உள்ளன்ற ஆராதிக்கணும். அதனால் தினமுமே எந்த வீட்டு வாசலில் வந்து எழகோலமும் காவிட்டு இருக்கோ அங்கே எல்லாம் மங்களங்கள் பெருகும்ன்றது ஒரு ஐதீகம். அம்பாள் அந்த எழகோலத்தை தேடி பார்த்து வீட்டுக்குள்ளே வருவாளாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தினமுமே சாயங்கால நேரத்தில் என்ன செய்யணும், வீட்டு முன் வாசலில் எழகோலம் போட்டு காவிட்டு அம்பாளை வந்து வரவேற்கணும். அங்கே கூட ஒரு பூர்ண கும்புற மாதிரி ஒரு நீர் கலசம் வச்சு கூட அம்பாளை உள்ளே கூப்பிடலாம். அந்த நடுவில் கூட ஒரு சின்ன சொம்பில் தண்ணி மஞ்சளை போட்டு ஒரு மாவளை வேப்பிலையும் கொத்தியும் வச்சு அம்பாளை உள்ள பூவெல்லாம் போட்டு நீர் கலசம் கூட வைக்கலாம். அப்படின்னா வெறும் தண்ணியில் கலசத்தில் வெறும் பூ போட்டு மஞ்சள் குங்குமம் தடவி அம்பாளை உள்ளே வாங்கன்னு வரவழைக்கலாம். அது ஒரு சிறப்பு. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த எழகோலத்தின் நடுவில் ஜோடி தீபங்களை கூட போட்டு அம்மா உள்ளவாமா அப்படின்னு அலங்கரிக்கலாம். ஏன்னா நவராத்திரி அன்னைக்கு ஒரு தெய்வம் இல்லை, வராகியம்மானா சப்த கன்னிகளும் வருவாங்க, லலிதா பரமேஸ்வரி வருவாங்க, ராஜராஜேஸ்வரி வருவாங்க, எல்லா சாமுண்டேஸ்வரி வருவாங்க, எல்லா தெய்வங்களும் வருவாங்க. அதுதான் ஐதீகம். அந்த மாதிரி வாசலில் நீங்கள் கோலம் போடணும். அதே போல் மாவிளை தோலம் கட்டலாம். அதே போல் இந்த பக்கம் அந்த பக்கம் வேப்பிலையாலே கூட நீங்கள் தோரணம் கட்டி விடலாம். அது வந்து தெய்வம் வருகின்றது, தெய்வம் இருக்கின்ற வீடு என்பதற்கு அறிகுறி. அதே மாதிரி 2 பக்க கதவுலையும் மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடலாம். இதற்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் சாயங்கால நேரத்தில் அம்பாளை வாசலில் 2 அகல் விளக்கு ஏற்றி, படிக்கட்டில் விளக்கேற்றி, துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்துக்கு விளக்கேற்றிட்டு திருப்பும் அம்பாளுக்கு வந்து இதே போல் உங்களுக்கு வராகி அஷ்டோத்திரம் சொல்லலாம். ஆனால் காயத்ரி மட்டும் முடிந்த அளவுக்கு சூரியன் உதயம் இருக்கின்ற அஸ்தமனத்துக்குள்ளே சொன்னால் தான் காயத்ரி உஜிதம் சொல்லப்படுகின்றது. அதற்கப்புறம் நீங்கள் வந்து 6 மணிக்கு மேலே நீங்கள் வராகியோட சோஸ்திரங்களை சொல்லலாம். இதே போல் லலிதா சகஸ்நாமம் சொல்லலாம். இது உங்களால் முடியலன்னா கூட அந்த ஸ்லோகங்களை நீங்கள் வந்து போட்டு விட்டுட்டு அது பண்ணலாம். அதுக்கப்புறம் பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். நீங்கள் விளக்கு வச்சு இருக்கவங்களுக்கு விளக்கில் வந்து பூக்களையும் குங்குமத்தையும் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்துக்கலாம். அதே போல் கலசம் வச்சுருந்தால் கலசத்துலேயும் அம்பாள் வராகி அம்பாளை உள்ள ஆபாகரிங்கம் செய்கிறோம்ல, அதனால் கலசத்துக்கு
எல்லாத்துக்கும் நீங்கள் சகஸ்ரநாமம் அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பூக்களாலையும் இது அர்ச்சனை பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா விக்கிரகம் இருந்தாலும் சரி, விக்கிரகத்துக்கும் நீங்கள் குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபடலாம். இது எது செய்தாலும் சிறப்பு. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வருகிற அம்மனை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போஷிக்கிறோமோ சொல்லுவாங்கல்ல, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயை எவ்வளோக்கு எவ்வளோ பெற்றோரை போஷிக்கிறோமோ அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இல்லத்தில் அடியிருக்கின்ற தெய்வத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிரார்த்தனை செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அம்பாள் கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து நம்ம காப்பாற்றுவான்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். அதே போல் பார்த்திங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக பிரசாத நைவேத்தியம் உண்டு. எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே காமாட்சி விளக்கு தான் எரியறது, எந்த படமும் இல்லைன்னா கூட வீட்டில் அதுலேயும் தெய்வம் இருப்பாங்க. தினமும் நம்ம பசிக்கிறது நம்ம சாப்பிட்றன்ற மாதிரி தினமும் பூஜை அறையில் தண்ணீர் கலசம் புதுசாக மாற்றிட்டே இருக்கணும். தண்ணீர் சொம்பில் நீர் இருக்கணும். அதே போல் தினமும் காலையில் அம்பாளுக்கு நம்ம வீட்டில் இருக்க தெய்வத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சாதம் அன்னம் நெய்வேத்தியம் சமர்ப்பியாமை. தினமுமே அன்ன நெய்வேத்தியம் கொடுக்கலாம். சாதாரண நாளிலையும் செய்யலாம். சாதம் இருந்தால் சாதத்தில் தயிர், புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், வெறும் சாதத்தில் நெய் அல்லது சாதத்தில் ஒரு வெள்ளைக்கட்டியாக அது ஏதாவது தெய்வத்தை நித்தியமே நம்ம பிரசாத நைவேத்தியம் பண்ணணும். அதே போல் வராகி அம்மா நவராத்திரி அன்னைக்கு 9 நாளுமே நீங்கள் தலைவாழை இலை போட்டு அம்பாளுக்கு நீங்கள் இலை சாத்தி படைக்கலாம். அதே போல் சாயங்கால நேரத்தில் அம்பாளுக்கு கிழங்கு வகைகள், பழ வகைகள், சுண்டல் வகைகள் அம்பாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதற்கான பழங்கள் நைவேத்தியங்களை கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று அலங்காரத்தையும் கொடுக்கலாம். ஒவ்வொரு வகையான பழங்களையும் ஒவ்வொரு வகையான கிழங்குகளையும் நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். எல்லாமே ஏழைக்கேற்ற எல்லோருண்ட தான். உங்கள் அம்பாள் உங்கள் மனசை தான் பார்க்கலே தவிர நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை வருத்தி செய்கிறன்றதை நான் கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ ஆசையாக எவ்வளோ அபிலாஷையோடு அம்பாளை நீங்கள் வழிபடுறது தான் ஸ்ரீ வராகி அம்மன் ஆசைப்படுவாங்க. அதனால் ஸ்ரீ வராகி நவராத்திரி என்பது வராகி அம்மாக்கே உள்ள சிறப்பான நவராத்திரி. வராகி பக்தர்களை எல்லாருமே தைரியமாக கும்பிடுங்க. இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க அம்மனை வராகி அம்மாவை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி இருக்கிற போது எதுக்கு வராகி நவராத்திரின்னு சொல்கிறாங்க? கிடையவே கிடையாதுங்க. என்னை சேர்ந்த பலர் யூடியூப்பில் பலர் தன்னுடைய இல்லத்தில் வராகி அம்மனை வழிபட்டு ஒவ்வொரு வராகி அம்மனுடைய அந்த பூஜையின் போதும் அம்மா பிரத்யட்ச தெய்வம் வரவாங்க. நீங்கள் இந்த காணொலிக்கு அடுத்தது பார்க்க போகிறீங்க. ஒவ்வொருத்தரோட வீட்டில் வராகி அம்மா எப்படி புதுவிதமாக வந்திருக்காங்க. எனக்கு இன்றைக்கி ஆணி அமாவாசை, நேற்றுக்கு முன்தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராத்திரி 10:30 மணிக்கு வராகி அம்மாவோட விளக்கு எதேச்சும் 7 மணிக்கு குழந்தை சொல்கிறது விளக்கில் நாகம் தெரியறதுன்னு நான் விட்டுட்டேன். 10:30 மணிக்கு பார்க்குறேன் ப்ளூயிஷாக தெரியறது விளக்கு. அப்புறம் பார்த்தேன் அப்படின்னா அதை எடுத்து புகைப்படம் எடுத்து பார்த்தா ரோஜா பூ தெரிஞ்சது, பன்னீர் ரோஜா நிறைய. அதுக்கப்புறம் பார்த்தா காமாட்சி அம்மனோட 2 விளக்குலையும் பார்த்தீங்கன்னா என்ன அழகு. நான் போஸ்டிங் போகிறேன், குட்டியோண்டு 2 பாதம் தெரிஞ்சதுங்க. அவ்வளோ அழகான பாதம் உலகத்தில் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அதனால் வராகி அம்மா வீட்டுக்குள்ளே வழிபட வேண்டாம்னு நினைக்காதீங்க. நான் மகாலட்சுமியோட ஸ்வரூபமாக பார்க்குறேன், விஷ்ணுவோடைய அம்சமாக பார்க்குறேன், வெற்றியை தேடி தருகின்ற செல்வ செழிப்பு தருகின்ற ஒரு அம்மாவாக பார்க்குறேன். முப்பெரும் சக்திகள், ஏன்னா வாக்தேவி அவள் தான் வாக்கினை தருகிறாள், அவள் தான் சித்தினை தருகிறாள், அவள் தான் வெற்றியை தருகிறாள். சித்தி புத்தி பிரதேதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்தியும் தெளிவிக்கிறாள், புத்தியும் தெளிவிக்கிறாள், வாக்குவன்மையும் தருகின்றாள், வல்லமையும் தருகிறாள், எதிரிகளையும் விரட்டி அடிக்கிறாள், சர்வ லட்சணங்களையும் நமக்கு தருபவள் தான் ஸ்ரீ வராகி. நிஜமாங்க நான் இந்த பல்லூர் வராகி அம்மா கிட்ட நான் அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை வரேன். வாழ்க்கை ஏறுமுகமாக தான் ஏறிட்டுருக்கு தவிர சொந்த குடியாக தான் அம்பாள் வைத்திருக்கின்றாள். அதனால் யாருமே வராகி அம்மாவை நினைத்து பயப்படாதீர்கள். அவள் பிரத்யட்ச தெய்வமாக, அம்பாள் பிரத்யட்ச தெய்வமானவள். அவங்கள மாதிரி ஒரு சிறப்பான தெய்வம் இந்த கலியுக கடவுள் கண்கண்ட தெய்வம்னு ஐயப்பனை சொல்கிற மாதிரி சக்தி அம்சத்தில் ஸ்ரீ வராகி அம்மன் பிரத்யட்ச கடவுளாக காட்சியளிக்கிறாள். உங்களுக்கு வராகி அம்மா பற்றி பயம் இருக்கா? விளக்கிலே கும்பிடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்த சிரோமணி ஸ்ரீ வராகி நமோஸ்துதே. அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி ஸ்ரீ வராகி நமோஸ்துதே. லூம் வராகி லூம் உண்பத்த பைரவி பாதுகாப்பியாம் நமோ நமக என்று சொல்லி அம்பாளை நமஸ்கரிங்க செய்யுங்க. ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் அம்பாள் வந்து கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு வீட்டிலையும் அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாள். அதனால் இந்த வராகி நவராத்திரி, இந்த ஆணி அமாவாசையில் அடுத்த நாள் வருகின்ற 9 நவராத்திரியும் அம்பாளை நீங்கள் வழிபடுங்கள். உங்கள் வீட்டிலே
திருவுருவ படம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, திரு விக்கிரகம் இல்லை என்றால் பரவாயில்லை, காமாட்சி விளக்கிலே வராகி அம்மனை நினைத்து கொண்டு வழிபடுங்கள். ஒவ்வொரு வீட்டு விளக்கிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வராகி அம்மன் வருவதை பிரத்யட்சமாக காண முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, ஸ்ரீ வராகி அன்னை இந்த பிளவ வருடம் ஆணி மாதத்திலே அனைவருக்கும் சிறந்த செழிப்பினையும் செல்வத்தையும் சர்வ வல்லமையும் தருவாள் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது ஆன்மீக சொற்பொழிவாளர் கர்ம வினைப்பட ஜோதிடர். ஓம் சக்தி, ஓம் சக்தி.